ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத பகுதி, அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 32வது 33வது வசனங்கள். நான் வாசிக்கிறேன். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த 2 வசனங்களிலே நாம் சுலபமாய் அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம், ஒரு ஊமையான ஒரு மனிதனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாங்க. அவனுக்கு பிசாசு பிடித்திருந்தது. இயேசு பிசாசை துரத்தினார். உடனே ஊமையன் பேசினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளவுதான் அதில் நாம் விளங்கி கொள்ளுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனாலும் நாம் சில காரியங்களை நாம் இதில் சிந்திக்கும் பொழுது நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒன்று, அவர்கள் புறப்பட்டு போகையில், ஊழியம் என்பது ஒரே இடத்துல நிலையாயிராதபடிக்கு புறப்பட்டு போக வேண்டும். இயேசு கிறிஸ்து செய்து காட்டின ஊழியத்தில் நாம் அதிகமாய் கவனிக்க முடிகிற ஒரு காரியம் அவர் நகர்ந்து கொண்டே இருக்கிறார். இன்னும் பாருங்கள், 35வது வசனத்தை கவனிச்சிங்கன்னா, பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து அங்கும் இங்கும் போய் ஒவ்வொரு பட்டணத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் ஒரு ஊழியங்களை செய்கிறார் என்பதை நாம் இங்கே வாசிக்க நாம் கவனிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, நாம் ஒரே இடத்துல ஒரு கிறிஸ்தவன் இருக்க முடியாது என்பதாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். கிறிஸ்தவன் என்று சொன்னாலே அவன் ஒரு விசுவாசி என்கிற நிலையோடு நின்று விடுகிறவன் அல்ல. அவனிடத்தில் வளர்ச்சி இருக்க வேண்டும். பாவி என்கிற நிலையில், ரட்சிக்கப்பட்டான் என்கிற நிலையில், அடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டான் என்கிற நிலை, அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு அவனால் சும்மா இருக்க முடியுமா? அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் மேல் இறங்கி அவங்கள நிரப்பின பொழுது, அதுக்கப்புறம் அவங்க எழுந்து நிற்கிறாங்க. பேதுரு பிரசங்கிக்கிறார். 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஃபுல்லாக வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே ஊழியங்கள் சிறப்பாய் நடைபெறுகிறது. தேவ ஆவியின் பலத்தோடு நடைபெறுகிறது. ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறதை காண முடிகிறது. உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று பெயரெடுக்கிற அளவுக்கு ஆண்டவருடைய சீடர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற அந்த பலத்தின் மிகுதியினால் அவங்க சுவிசேஷத்தை பரப்பினார்கள். ஆண்டவரை குறித்து அறிவித்தார்கள். ஜனங்களை சந்தித்தார்கள். அற்புத அடையாளங்களோடு வேத வாக்கியங்களை நிரூபித்தார்கள். பரிசுத்த ஆவியானவரும் அவங்க வார்த்தைகளை உறுதிப்படுத்தி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து ஜனங்களை கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளே வழி நடத்தினார். இப்போது புறப்பட்டு போகையில், அவங்க போகும்போது தான் இந்த அற்புதம் நடக்குது. அவங்க போகும்போது தான் ஒரு ஊமையனை, பிசாசு பிடித்த ஊமையனை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தாங்க. ஒருவேளை இயேசு வீட்டிலே இருந்தாருன்னு சொன்னால் இது சாத்தியம் இல்லை. வேறு ஒரு டைரக்ஷனில் போனாலும் சாத்தியம் இல்லை. அந்த புறப்பட்டு போகிற அந்த ரூட், அந்த பாதை, வழி, அங்கே தான் இந்த
பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆகவே புறப்பட வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைக்கணும். அடுத்து பாருங்க, பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷன். ரெண்டாவது சிந்திக்கிற ஒரு காரியம், பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷன். அப்படின்னா இவன் ஊமையானதுக்கு காரணமே ஒரு பிசாசு தான். அதனால தான் அடுத்த வசனத்தில் பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான் என்று நம்ம விளங்கிக் கொள்கிறோம், படிக்கிறோம். அப்போ பிசாசு சிலரை பிடிக்கிறது, அவங்க எப்படியோ அதுக்கு இடம் கொடுத்துட்றாங்க. அப்படி பிடிக்கிற பிசாசுகளில் சில பிசாசுகள் என்ன செய்கிறது, அவர்களை பேச விடாதபடிக்கு அவங்கள ஊமையாக்குகிறது. இப்போ இதில் நாம் என்ன விளங்கி கொள்ள முடிகிறது அப்படின்னு சொன்னால், சில பிசாசுகள் கண்களை குருடாக்க முடியும், சில பிசாசுகள் ஒரு மனிதனை ஊமையாக்க முடியும், சில பிசாசுகள் காதுகளை செவிடாக்க முடியும். இந்த ரெண்டுமே சேர்ந்து டெஃப் அண்ட் டம்ப் என்று சொல்லுகிற ஒரு ஊமையும் செவிடுமான ஒரு நபரை ஏற்படுத்த அந்த ஆவிக்கு முடியும். ஆகவே நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிசாசு ஒரு மனிதனை பிடிக்கும் பொழுது அந்த மனிதனுடைய சரீரத்தில் பல்வேறு வகையான குறைவுகளை ஏற்படுத்த முடிகிறது. சில ஆண்டவர் ஒரு பிசாசு விரட்டின பிறகு அந்த மனிதன் புத்தி தெளிந்து, அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவன் பைத்தியக்காரனாக இருக்கிறான், கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொள்ளுகிறவனாய் இருக்கிறான், அருகில் வருகிறவர்களை காயப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். ஆகவே அவன் பிசாசு பிடித்த நிலையில் அந்த மனிதனாகவே இல்லை. அப்புறம் அறிந்து கொள்கிறோம், பிசாசு ஒரு மனிதனை பிடிக்கும் பொழுது சரீரத்தில் அவன் எந்த விதமான பிரச்சனையும் அவன் ஏற்படுத்த முடியும். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவருக்கு விரோதமாக நிறைய பிசாசின் கிரியைகளை அவரை பிடிக்காதவர்கள் ஏவிட்டாங்க அப்படிங்கிறதாக அவர் சொல்லி கொண்டிருந்தார். அப்படி சொல்லி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் அவருக்கு திடீர்னு ஒரு கால் பயங்கரமாக வலிக்க ஆரம்பித்தது. முழங்காலில் நிமித்த முடியவில்லை, ஆகவே நடக்கவும் முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபித்த பொழுது அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால், டக்குன்னு அவருக்கு கால் வலி சரியானது, கால் நீட்ட முடிந்தது, மடக்க முடிந்தது, எல்லாம் சரியாயிடுச்சு. அப்போ எல்லாம் விளங்கி கொண்டாங்க, அவர் பிசாசினுடைய ஒரு கிரியை தான் இது, அவருடைய காலை முடக்கி இருந்தது. ஆக ஜபித்த பொழுது கர்த்தர் ஒரு அற்புத விடுதலையை கொடுத்தார். அந்த பலவீனத்தை உண்டாக்கின பிசாசு அவரை விட்டு விலகினது என்பதாக புரிந்து கொண்டாங்க. இது மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அல்லது அநேகருடைய வாழ்க்கையில் பிசாசு சரீரத்தில் சில துன்பங்களை ஏற்படுத்த முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இன்னும் அடுத்ததாக நம்ம கவனிக்கிற விஷயம், அவனை கொண்டு வந்தார்கள். ஒரு குறைவுள்ள ஒரு மனிதனை, ஒரு பேச முடியாத ஒரு மனிதனை, அல்லது அங்கே செயல்பட முடியாத நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை கொண்டு வந்தாங்க. இது அநேக இடத்துல நம்ம வேதத்தில் பார்க்கலாம். ஒரு திமிர்வாதக்காரனை கூட 4 பேர் சுமந்து கொண்டு வந்தார்கள், கட்டிலோடு இறக்கினார்கள் என்பதாக பார்த்தோம். இது மாதிரி அவனை கொண்டு வந்தார்கள். ஆரிடத்தில்? இயேசுவினிடத்தில். இதுதான் நம்முடைய வேலை. சுகம் அளிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. சுகம் தேவைப்படுகிற ஜனங்கள் நம்மை சுற்றிலும் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்கள இயேசுவோடு கனெக்ட் பண்ணுகிற ஒரு வேலை தான் ஊழியம். அவங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்கிற இயேசு, he is very much available, ரெடியாக இருக்கிறார். நீங்கள் யாரையாவது அழைச்சிட்டு வருவீங்கன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்.
இந்த ஜனங்களை அவரிடத்தில் கொண்டு வருகிற ஒரு நபராய் நீங்கள் இருக்க வேண்டும். இல்லைன்னா அப்படி செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களை மாதிரி சுயநலமான ஒரு கிறிஸ்தவன் உலகத்திலே இருக்க முடியாது. ஏன்னா இயேசு நன்மை செய்வார்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, புரிந்திருக்கிறீங்க, அனுபவித்திருக்கிறீங்க. அப்படியானால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தேவையிலுள்ள ஜனம், சுகமாக வேண்டிய நபர் சுகமாகாதபடி உங்களால் அவங்க அப்படியே இருக்கிறாங்க. ஆண்டவருக்கும் அந்த நபருக்கும் இடையிலே பாலமாக இருக்க வேண்டிய நீங்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறீங்க என்று சொன்னால் அது சுயநலமான ஒரு போக்கு. அது தேவ பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு காரியம். ஆண்டவர் அப்படி இருக்கவில்லை. அவர் ஜனங்களை தேடி தேடி போய்கிட்டு இருக்கிறார். வாங்க, பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் எதுக்கு சுற்றி நடந்துட்டு இருக்கிறாரு? அவர் வேண்டுதல இல்லை பொருத்தனையாக நடந்து தான் போவேன் அப்படின்னு அப்படி இல்லை. அவர் ஆத்ம பாரம், ஜனங்களை சந்திக்க வேண்டும். தேவையில் உள்ள ஜனங்களை சந்தித்து அவங்கள சுகப்படுத்தின சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அது இட்ஸ் a part of his ministry. சுகமாக்குதல் என்பது, வியாதிகளை நீக்குதல் என்பது அவருடைய ஊழியத்தின் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறதை நம்ம கவனிக்கிறோம். அடுத்தது பாருங்க, அவரிடத்தில் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், அது சரீரத்தில் இருந்தார், ஆகவே அவர் போகிற இடத்துல ஜனங்களை யாரையாவது கூட்டிகிட்டு வந்தாங்க. நாங்கள் இப்போது அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. இயேசு எங்கே இருக்கிறாரு? யாரிடத்தில் அவர் இருந்தால் தானே கூட்டிகிட்டு வர முடியும்னு சொன்னால், ஜனங்களை தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற கொண்டு வர வேண்டும். அது யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தான் அந்த நபர். என்று சொன்னால், ஊழியத்தை செய்கிறதுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா போதும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்கள் விசுவாசத்தோடு ஜபிச்சிங்கன்னு சொன்னால், இயேசு ஒரு நபருக்கு எந்த விதமாக அற்புதம் செய்கிறாரோ அதே விதமான அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில், ஊழியத்தில், உங்கள் வார்த்தையில், ஜபத்தில் கர்த்தர் செய்து காட்டுவார். அதில் கொஞ்சம் கூட நீங்கள் சந்தேகப்பட வேண்டியதில்லை. ஏன்னு சொன்னால், உங்கள் ஜபத்தை கேட்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவதை விட உங்கள் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் யாருக்காக ஜபிக்கிறீங்களோ அவங்களுக்கு அற்புதம் செய்கிறது அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் தைரியமாக நீங்கள் ஜபிக்கலாம். அல்லது உங்களை வழிநடத்துகிற ஊழியரிடத்தில் அழைத்து வரலாம். சீனியர் பிலீவர்ஸ், வயதான அனுபவம் வாய்ந்த விசுவாசிகளிடத்தில் அழைத்து வந்து ஜெபிக்க வைக்கலாம். அவங்களுக்கு அற்புத சுகத்தை பெற்றுத்தர வேண்டும். அடுத்து பாருங்க, அந்த பிசாசு துரத்தப்பட்டது. அதை நம்ம அறிந்திருக்கோம். பிசாசு ஒரு கிரியேட்டட் பீயிங், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்று தான். தூதனாய் சிருஷ்டிக்கப்பட்டு பிசாசாய் மாறினவன். அவனை துரத்துறார் ஆண்டவர், துரத்தினால் போயிடுவான். அதுதான் விஷயம். அவர் துரத்தினார், அது போயிடுச்சு. பிறகு அந்த வியாதியை காணோம். அவன் ஊமையாக இருந்த மனிதன் பேசுகிறான். அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு அதிசயம், அற்புதம். அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஜனங்கள் எப்படி ஆச்சரியப்படுறாங்க? இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். அந்த அளவுக்கு ஆச்சரியப்படுகிறாங்க. அருமையானவர்களே, ஜனங்கள் ஆச்சரியப்படும்படி நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை செய்து காட்டுகிறதை பார்க்கிறோம். அடுத்து தொடர்ந்து நீங்கள் வீட்டில் நல்லா வாசிங்க, தியானிங்க. அவர் சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் அவர் சுற்றி நடந்து ஊழியம் செய்கிறார்ல. அப்போ 36வது வசனத்தில் பாருங்களேன், அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருந்தபடியால் அவர்கள் மனதுருகி, என்ன சொல்கிறாருங்கிறத முக்கியம். மனதுருகி என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, திரளான ஜனங்கள். அவர் பார்க்குறாரு, சீஷர்கிட்ட சொல்கிறாரு, அறுப்பு மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்களோ கொஞ்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே திரளான ஜனங்கள் சுவிசேஷத்தை கேட்க வாஞ்சையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு தலைவர் யாரும் கிடையாது. மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல சிதறப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. தொய்ந்து போயிட்டாங்க, நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அப்போ தான் ஆத்தும அறுவடை அங்கே நடக்கும். ஆண்டவர் சொல்றார், அறுப்பு மிகுதியாக இருக்குது, மிகுதியாக இருக்கிறது. அதை நீங்கள் வேலையாட்கள் பாருங்கள், இவ்வளவு ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகிறதுக்கு ஆளை காணும். ஆகவே அவர் சொல்கிறாரு, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்க. வேலையாட்களை அனுப்புறதுன்னா, அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்புறதுன்னா, பரலோகத்திலிருந்து ஒரு 17,000 அல்லது 10 லட்சம், இது 12 கோடி தேவதூதர்களை அனுப்பி அறுக்க வைக்க முடியுமா? இல்லை, அப்படி அனுப்புறதில்ல ஆண்டவர். அதுக்கு பதிலாக அறுக்கிறவர்களை, வேலையாட்களை, அறுவடை பணியை செய்யக்கூடியவர்களை நம்மிலிருந்து தான் எழுப்புகிறார். தேவ பிள்ளைகளிலிருந்து தான் ஊழியர்களை கர்த்தர் எழுப்புகிறார். விசுவாசிகளுக்குள்ளிருந்து தான் கர்த்தர் ஊழியர்களை எழுப்புகிறார். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நம்மைத்தான் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் ஊழியம் செய்ய மாட்டோமா? நாம் அறுவடை பணியில் ஈடுபட மாட்டோமா? நாம் ஜனங்களை சந்திக்க மாட்டோமா? நாம் அவரை குறித்து பேசி சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவரை அறிமுகம் செய்து அவங்க ரட்சிப்புக்கு வழி செய்ய மாட்டோமா என்று சொல்லி இயேசு அங்கே நம்மை தான் எதிர்பார்க்கிறார். ஆகவே அருமையானவர்களே, நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் நம்ம கண்களுக்கு தெரியணும். இயேசுவின் கண்களுக்கு திரளான ஜனங்கள் தெரிஞ்சாங்க. ஹீ வாஸ் வெண்ட் அபவுட் டூயிங் குட் என்று சொல்ல முடியும். அவர் எப்போ பார்த்தாலும் நற்கிரிகள் செய்கிறார், ஆனால் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் பாருங்கள். அப்படியே சுற்றி நடந்து ஜனங்கள் உள்ள இடத்துக்கு போயிடுறார். ஜனங்கள் அவரை தேடி வராங்க, அவர் ஜனங்களை தேடி போகிறாரு, உபதேசம் பண்ணுறாரு, அற்புதம் செய்கிறாரு, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு, ரோட்டில் பேசுகிறாரு, மலையில் பேசுகிறாரு, ஜெபாலயங்களில் பேசுகிறாரு, தனியாக 4 பேரை கூட்டி பேசிகிட்டு இருக்கிறாரு. அற்புதம், அடையாளம் எல்லாம் நடக்குது. ஊழியம் பிரமாதமாக கர்த்தர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். திரளான ஆத்துமாக்களை உங்களுக்கு கொள்ளை பொருளாய் கொடுக்க முடியும். அறுவடை பணிகளை கர்த்தருடைய கையில் ஒரு அற்புதமான ஒரு டூலாக, ஒரு கருவியாக நீங்கள் இருக்க முடியும். ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்யுங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த அருமையான சகோதரனை சகோதரியை நீர் உம்முடைய கரத்தில் எடுத்து உம்முடைய அறுவடை பணியில் பயன்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை விலக்கும். நம்முடைய பிள்ளைகள் செயல்பட முடியாதபடி எது தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை அப்புறப்படுத்தி பிள்ளைகளை பயன்படுத்தி அநேக ஆத்துமாக்களை உடைய அன்பிற்குள்ளே வழி நடத்தி கொண்டு வரோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நீங்கள் ஆயத்தமாக இருந்தீர்கள் என்று சொன்னால், விருப்பமாக இருந்தீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். அநேகர் கிறிஸ்துவண்டை வருவதற்கு உங்களை கருவிகளாய் கையில் எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.